வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி ஒரு துண்டு, 7 பல் பூண்டு, சிறிதளவு தேங்காய், 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை சிறிதளவு, 1 கிராம்பு, முட்டை 4 எடுத்துக்கலாம். நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போது பட்டை, லவங்க, சோம்பு, இஞ்சி, பூண்டு, தேங்காய், வெங்காயத்தெல்லாம் நம்ம போட்டு விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, வெங்காயம், சோம்பு, பூண்டையும் கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க. 4 வரமிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கோங்க. இது விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வானிலை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம விழுதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. உப்பும் போட்டுக்கோங்க தேவையான அளவு. இதில் இப்போ நல்லா கலரி விடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலையை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத நான் போடுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பச்சை வாடை நமக்கு போகணும். ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வடை போயிடுச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். தள்ளி தள்ளி ஊற்றுங்க, மேலே மேலே ஊற்றாதீங்க. 4 முட்டை தனியாக இருக்கணும். நாலு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அப்படியே மேலே அந்த சூடாக இருக்கிற குழம்பை ஊற்றுங்க. மேலே இருக்கிறது அப்படியே வேகட்டும். மஞ்சக்கருகெலாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இல்லைன்னா நீங்கள் இப்பயே கிளறி விட்டீங்க அப்படின்னா எல்லாம் முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முட்டை பாருங்கள் தனித்தனியாக வருது. இப்போ 4 முட்டை ஊற்றினா தனித்தனியாக 4 முட்டையும் இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.